தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை மையமான திண்டுக்கல் முத்தரம்பட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் ஆய்வு. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை மையமான திண்டுக்கல் முத்தரம்பட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வருகின்ற 4/5/2026 அன்று முத்தரம்பட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையமான திண்டுக்கல் முத்தரம்பட்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகம் முழுவதும் 165க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பாதுகாப்பு பணிகளில் தீயணைப்புத் துறையினர், துணை ராணுவப் படையினர், சிறப்பு ஆயுதப்படை காவலர்கள், உள்ளூர் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் சுழற்சி முறையில் தங்களது பாதுகாப்பு பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை மையத்தை கண்காணிப்பதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறையில் அரசு அலுவலர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் ஆகியோர்கள் சுழற்சி முறையில் பார்வையிடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கட்டுப்பாட்டு அறையில் தினசரி செய்தித்தாள்கள், புத்தகங்கள் மற்றும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குநர் சதீஷ் பாபு, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்பட பலர் உடனிருந்தனர்.